வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ரொமட்டாய்ட் ஆர்த்தடிஸ், அதாவது தமிழில் முடக்குவாதம். இது வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றும் குறையினும் மிகையினும் நோய். அதனால் இதை சமநிலையில் நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தாக உணவு முறையில் இயற்கையான உணவுகள் நிறைய சேர்த்துக்கணும், செயற்கை உணவுகள் விட்டுறணும். அப்போ இயற்கை உணவு என்னென்னாங்க உங்களுக்கு தெரியும். பழங்களில் காட்டிலும் காய்கறிகள் நிறையா நார்ச்சத்து உண்டான இது நிறையா இருக்குது. அப்படி பச்சையாக சாப்பிட்லாம். புடலங்காய் சாப்பிட்லாம், வெண்டைக்காய் சாப்பிட்லாம், பீர்க்கங்காய் சாப்பிட்லாம், சுரக்காய் சாப்பிட்லாம், மஞ்சள் பூசணி, இதெல்லாம் பச்சையாகவே சாப்பிட்லாம். இந்த மாதிரி உணவுகள் ஒரு வேளை எடுத்துக்கோங்க. அடுத்து பிரண்டை உப்பு சித்தா கடைகள் இருக்கும், அதை எடுத்து 3 சிட்டிகை. ஒரு சிட்டிங்கிறது இதான் நம்ம மூக்குப்பொடி எப்படி எடுப்போம், அங்கே பாருங்க, இதுதான் ஒரு சிட்டிகை. இந்த 3 வரல எடுக்க ஒரு சிட்டிகை. இதே மாதிரி 3 சிட்டிகை எடுத்து மோரில் கலந்து காலையில் குடிச்சுக்கலாம், ஈவினிங் சாப்பிடலாம். அடுத்த வெந்தயத்தை ஊற வச்சு அந்த வெந்தயத்தை நீ குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை எடுத்து சாப்பிடலாம். இல்லாட்டி அதவே துணியில் கட்டி வச்சு முளைக்க வச்சு அதையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து உணவு முறையில் சில மாற்றங்கள் செய்து ஆசனங்கள், பிராணாயாமம் செஞ்சு வரணும். ஆசனங்களை அர்த்த சிரசாசனம், மச்சாசனம், இந்த ஆசனங்கள் போட்டு வரலாம். மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், நாடி சுத்தி பிராணாயாமம், 72,000 நாடி நரம்புகளை சுத்தப்படுத்தக்கூடியது நாடி சுத்தி பிராணாயாமம். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். முத்திரைகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சுரபி முத்திரை ஒன்று, மச்ச முத்திரை ஒன்று, அடுத்து ஆகாய முத்திரை. இது எல்லாமே நம்முடைய ஆகாய முத்திரைங்கிறது இந்த பாம்பு வரல், நடு வரலுங்கிறோம், இதில் வச்சுக்கிட்டோம்னா இது ஆகாய முத்திரை. மற்ற முத்திரைகளாக நம்முடைய யூடியூப்லேயே இருக்கும், பார்த்துக்கலாம். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.